அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியுடைய எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி, குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 2A அல்லது குரூப் 1உடைய ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த எக்ஸாம்ஸுடைய மெயின்ஸ் ஆகட்டும், எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி, இந்த யூனிட் 5 அப்படின்றதுக்கு அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதிகபட்ச கேள்வி கேட்கக்கூடிய ஒரு யூனிட்டாகவே எது தான் இருக்குது, இந்த யூனிட் தான் இருக்குது. மற்ற அனைத்து யூனிட்டை விட இதில் தான் அதிகமான கொஷின்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரூப் 1 சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்திலிருந்து 50 கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க. இதே குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் மற்றும் குரூப் 4 சிலபஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் கேட்குறாங்க. இதில் 2 யூனிட் அப்படின்றது பழைய யூனிட் படி 2 யூனிட் அடங்கியிருக்கு. ஒன்று இந்திய பொருளாதாரம், இன்னொன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ரெண்டும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது தெரியும். பட் இந்த டாபிக்ஸ்லாம் எங்கே படிக்கணும்னு சொல்லி தெரியாது. அப்போ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ தமிழ்நாடுடைய ஜாகிரஃபி ஓரியன்டான கண்டென்ட் அப்படின்றது ஒரு சிலது இருக்கும். சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இந்த 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ரிசர்வ் பேங்க்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதை தாண்டி மற்ற எல்லாமே உங்களுக்கு எது தான் படிக்கிற மாதிரி இருக்கும், அதிகபட்சமாக ஸ்கீம்ஸ் அப்படின்றத படிக்கிற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக ஸ்கீம்ஸு, அரசனுடைய செயல்பாடு முறைகள், அவங்க ரீசெண்டாக பண்ணியிருக்கக்கூடிய சாதனைகள், இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள்லாம் அரசுடைய ஸ்கீம்ஸ், இது இங்கேயும் இருக்குது சமூக பிரச்சனைகள் அப்படின்றது. ஸோ இந்த சமூக பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு, இது எல்லாமே ஸ்கீம்ஸ் தான். அப்போ இது எங்கே படிக்கணும்? ஸ்கீம்ஸு அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸில் படிப்போம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி வேறு எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசுடைய கொள்கை விளக்க குறிப்பு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ், இதுதான் எங்களுடைய கொள்கை, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு உதவுற மாதிரி ஒரு புத்தகம் தான் இந்த பதிவில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ தமிழ்நாடு அரசுடைய கொள்கை விளக்க குறிப்பு, பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கடைசியாக எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2025-26 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2026-27 இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம இப்போ எழுதக்கூடிய, இந்த வருஷம் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இந்த பாலிசி நோட்டை கடைசியாக ரிலீஸ் ஆனால் இந்த பாலிசி நோட்டை படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா குரூப் 1க்கு ஆல்மோஸ்ட் இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு. குரூப் 4க்குமே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுலேயும் இதிலிருந்து கொஷின்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ் கேட்டிருப்பாங்க. பழைய ஸ்கீம்ஸ் 1975, 80, 85 ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த ஸ்கீம்லாம் எதில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய பாலிசி நோட்ஸில் இருந்திருக்கும், ஓப்பனாகவே இருந்திருக்கும். இப்போ குறிப்பாக ரீசெண்டாக நடந்த குரூப் 2A மெயின்ஸ் ஆகட்டும், அந்த கேன்சல் ஆச்சு, 2 தடவை நடந்துச்சு. அந்த 2 குரூப் 2A மெயின்ஸ்லையுமே பாலிசி நோட்டில் இருந்து கொஷின்ஸ் அப்படின்றது ஓப்பனாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி, பாலிசி நோட்ஸ் அப்படின்றத படிச்சுட்டு போயிருங்க அப்படின்றது என்னுடைய ஒரு சஜஷன். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த பாலிசி நோட்ஸ் அப்படின்றது நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பிடிஎஃபாக போட்டிங்கனாலே பிடிஎஃபாகவே கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்கும். பட் அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் 300 பக்கங்கள், 350 பக்கங்கள், ஒரு சில சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 பக்கங்கள் கூட இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக நம்மளால் படிக்க முடியாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தொகுத்து தான் இந்த புக்காக போட்டிருக்கோம். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். 2026-27 வரல, அதனால் 2025-26 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு போங்க அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்கோம். மொத்தமாக இதில் நம்ம 20 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம மொத்தம் 20 டிபார்ட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். மொத்தம் 296 பக்கங்கள் அடங்கியிருக்கு. ஃபாண்ட் சைஸ் 12 போட்டிருக்கிறதுனால 296 பக்கமானு சொல்லி தெரியும். பட் ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது எல்லாருமே பிடிஎஃப்ல வச்சு நம்ம படிக்க போகிறோம். ஸோ பிடிஎஃப் வச்சு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றப்ப கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் படிக்கிறதுக்காக ஃபாண்ட் சைஸ் 12 கொடுத்ததுனால பக்கங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃபோட விலை அப்படின்றது 70 ரூபா. ஓகேங்களா? அப்போ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு பாலிசி நோட் மெட்டீரியல்லாம் வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் நீட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த, ஏன் இதை நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். இப்போ இந்த புத்தகத்துடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து பார்க்கறதுக்காக இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதோடைய இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பேர் என்னென்னு மாற்றிட்டாங்க, சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இதில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு பள்ளிக்கல்வித்துறை வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை
20 டிபார்ட்மெண்ட், மொத்தம் 20 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃபுல் பிடிஎஃபையுமே நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணியிருக்கோம், சாம்பிள் பேஜஸ் ஒரு இந்த 296 ஆல்மோஸ்ட் 300 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்க்கான ஒரு 45 பக்கங்கள் கொண்ட சாம்பிள் பேஜஸும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃப். இந்த சாம்பிள் பிடிஎஃப் நம்முடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான இந்த சாம்பிள் பிடிஎஃப்கான லிங்க் அப்படின்றத கொடுக்குறோம். அதை எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகே, இது எனக்கு வேணும், தேவைப்படும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃபை அந்த இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சாம்பிள் பிடிஎஃப்ல உங்களுக்கு இந்த சமூக நீதித்துறை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சாம்பிள் பிடிஎஃப்ல இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அங்கங்கே சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்கு தானே, அதில் என்னென்ன தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஸ்கீம்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது நான் உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரியும். அப்போ பாலிசி நோட்டில் இவ்வளோ ஸ்கீம்ஸ் கவர் ஆகுதா, நீங்கள் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பாலிசி நோட்டில் இவ்வளோ ஸ்கீம்ஸ் கவர் ஆகுதா அப்படின்றத இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? அப்போ எடுத்து பாருங்கள். இப்போ இந்த ரிசர்வேஷன் அப்படின்றதெல்லாம், அப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது இருக்குது. இடஒதுக்கீடுலாம் நமக்கு என்ன இருக்குது, சிலபஸில் டேரெக்டாகவே இருக்குது. இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக நலங்களை பெறும் வாய்ப்புகளும். இடஒதுக்கீடு அப்படின்றது என்ன இருக்குது, டேரெக்டாகவே சிலபஸில் இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்கே தான் படிக்கணும், இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு போகலாம். நம்ம வச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்டில் படித்தாலும் இதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட், ஏன்னா கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணக்கூடியது அப்படின்றதுனால இதில் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதையும் படிச்சுட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது இந்த தென் சுற்றுச்சூழல். அப்போ சுற்றுச்சூழல் காலநிலைத்துறையிலேருந்து எக்கச்சக்கமான கொஷின்ஸ் அப்படின்றது ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது, நீங்கள் மெயின்ஸ் ஓரியன்டாக படிக்க போகிறீங்க அப்படின்றப்ப என்விரான்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் படிக்கணும். இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் சுற்றுச்சூழலுக்காக எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் அப்படின்றது போட்டுருந்தாங்க. தனியாக ஒரு குழுவே போட்டுருந்தாங்க, மாநில செயல் திட்டமே ஒன்று போட்டு நமக்கு நிறைய செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எல்லாமே பார்ப்பீங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம் படிப்பீங்க, மீண்டும் மஞ்சப்பை இயக்கம், அந்த மாதிரி விஷயங்கள் படிப்பீங்க. ஒரு நிர்வாக குழு, இதான் சொன்னல, ஒரு நிர்வாக குழுவே ஒன்று தனியாக போட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸு என்னென்ன இயக்கங்கள் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு துறையை பற்றியும் முழுக்க நெய்தல் மீட்சி இயக்கம், காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைனாக பாலிசி நோட்டில் என்ன இருக்கோ அதை உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை வச்சும் ஒரு சில புக்ஸை ரெஃபரன்ஸாக வச்சும் தேவையான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இது மொத்தம் 46 பக்கம் இந்த சாம்பிள் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். வேற இதில் என்ன இருக்குன்னா இந்த ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ்லாம் அதனுடைய சிறப்பம்சங்கள். அப்போ ஸ்கீம்ஸ்லாம் இங்கே இதில் சூப்பராக படிச்சுட்டு போகலாம். கலைஞர் கைவினை திட்டம், அப்போது கலைஞர் கைவினை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது, அதனுடைய தகுதி வரம்பு என்ன, தகுதியுடைய ஒரு திட்ட மதிப்பீடு என்ன, மானியம் எவ்வளோ கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்த்தாக படிச்சுட்டு போயிருங்க. நான் வந்து குரூப் 4 தான் படிக்கிறேன், பாலிசி நோட்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கொஷின்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக கேட்குறாங்க. இது எல்லாமே ஊரக வளர்ச்சித்துறையில் வரக்கூடிய ஸ்கீம்ஸு, ஊரக வேலை உறுதி திட்டம், இதான் என்ன பண்ணுறாங்க இப்போ விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ அது கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸு, கொள்கைகள், அரசனுடைய கொள்கைகள், இந்த 1098ன்னு சொல்லி சொல்லுவோம், இந்த நம்பர், குழந்தைகளுக்கான கட்டணமில்லா உதவி எண், இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே. மற்றும் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அகலாய்வு தளங்கள். அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அகலாய்வு தளங்கள் இருக்குது, அது எந்த அகலாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் இருக்குது, இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த அகலாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் இருக்குது நீங்களே கொஷின்ஸில் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக கேட்குறாங்க எங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் அருங்காட்சியகங்கள் மற்றும் அகல் வைப்பகம் அரசு நடத்தக்கூடியது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம். ஸோ இதுதாங்க மொத்த இதுதான். தென் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கீழே வரக்கூடிய ஸ்கீம்ஸ். நான் முதல்வனாகட்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாகட்டும், இந்த டிஎன்விசிஎஃப் அப்படின்ற ஒரு திட்டமாகட்டும், இந்த எல்லாமே உங்களுக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் வரக்கூடியது. இது எல்லாமே நான் முதல்வன், இது எல்லாமே. அப்போ இந்த சாம்பிள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சாம்பிள் பிடிஎஃப் 46 பக்கங்கள் கொண்ட இந்த சாம்பிள் பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வேற ஒரு சில பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. இந்த பிடிஎஃபோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் அப்படின்றது. இது இல்லாமல் ஒரு சில பிடிஎஃப்பும் இருக்கும். ஐஎன்எம் ஃபுல் புக் நோட்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி ஃபுல் புக் நோட்ஸ் இருக்குது, பாலிட்டி 1 அடிப்படை கடமைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய நோட்ஸ் அப்படின்றது இருக்குது. விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, பெண்களின் பங்கு அப்படின்றதுக்கான நோட்ஸ் இருக்குது. தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியம் 18 மேல்கணக்கு 18 கீழ்கணக்கான நோட்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ இந்த நோட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வேணும்னு சொல்லி நினச்சிங்கனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ பாலிசி நோட்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் இதில் கொடுத்துட்டோம். எடுத்து படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் அப்படின்றது இதிலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். பட்ஜெட்டும் எக்ஸ்ட்ரா 2026க்கான பட்ஜெட் போட்டாங்க. ஸோ பட்ஜெட்டும் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் படிச்சுட்டு போயிருங்க. அதில் இருந்தும் கண்டிப்பாக கொஷின்ஸ் அப்படின்றது ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே.
இந்த கிளாஸ் நமக்கு இந்த பாலிசி நோட்டுக்கான புக் அப்படின்றத லான்ச் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ஓகேங்களா? ஓகே, நல்லபடியாக படிங்க. எல்லாருக்குமே இந்த வருஷம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.